நம்ம பசங்க போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க, கம்மிங் இன்னொரு ஒரு 1 to 2 months தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரியான ட்ரைனிங் தரலாம், என்ன மாதிரியான மருந்துகளை கொடுத்து இன்னும் அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இதுல உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன், எந்த ஃப்ளவர் எந்த சுச்சுவேஷன்ல எந்த மனநிலையில நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி. ஸோ டிசைட் பண்ணுறது நீங்க தான். நம்ம கையில என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மருந்து ஒயிட் செஸ்டர். இந்த ஒயிட் செஸ்டர் எதுக்குன்னா, எக்ஸாம் படிக்கும் போது ரிப்பீட்டடா நம்ம தாட்ஸ் வேற வேற வந்துட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த குழந்தைங்களே கூட இந்த வீடியோவை பார்க்க வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த மனநிலைகள்ல இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இது வெறும் போர்டு எக்ஸாம் போறவங்க, இன்டர்வியூ போறவங்க, யூபிஎஸ்சி சிஏ அட்டன் பண்றவங்களும் கிடையாது, எல்லாருக்குமான வீடியோ. அடுத்த மருந்து மிமுலஸ் அப்படின்றது. இந்த மிமுலஸ் என்னன்னா தெரிஞ்ச பயம், அவ்வளவுதான் சார். எல்லா குழந்தைக்கும் பயம் இருக்குமான எக்ஸாம்ஸ் கிடையாது. ஏன்னா இவ்வளவு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க, சார் அவன் பயப்படவே மாட்டேங்கிறான், எக்ஸாம்ஸ் வருது நாங்க பயந்துட்டு இருக்கிறோம், ஆனா அவன் பயப்பட மாட்டேங்கிறான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்க பசங்க மேல உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கா, ரெட் செஸ்டர் போட்டுக்கோங்க. அந்த மிமுலஸ் யாருக்குன்னா, அந்த எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு இது பயன்படுது. செஸ்ட்நட் பட் ரொம்ப ஃபேமஸான மருந்து. ஃபர்ஸ்ட் இது எதுக்கு பயன்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டடா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னா அதுதாங்க பயன்படுது. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா படிக்கிறதுக்கு, கான்சன்ட்ரேஷன் பவரை உயர்த்துறதுக்குன்னு சொல்லி. நோ, இது மெயினா வேலை பார்க்கறது எதுக்குன்னா, ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா நீங்க மிஸ்டேக் செய்யும் போது செஸ்ட்நட் பட் அப்படின்ற ரெமெடி பயன்படுது. ஸோ இந்த ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்றதுக்கும் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக் அப்படின்றதுக்கு தான் இந்த செஸ்ட்நட் பட் அப்படின்ற ரெமெடி பயன்படுது. அடுத்தது ஆஸ்பென். இது எதுக்குன்னா, இது ஒரு இமேஜினரி ஃபியருங்க. உண்மையா ஃபியர்ஃபுல்லா இருக்காது. நான் ஃபெயில் ஆயிடுவனோ, நான் எக்ஸாம்ஸுக்கு போறேன், ஒருவேளை பாஸ் ஆகாம போயிட்டா, ஒருவேளை எனக்கு அது நான் செலக்ட் ஆகாம போயிட்டா, ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் வராம போயிட்டா. ஸோ இந்த மாதிரியான மனநிலை, இது ஒரு ஃபியர், ஒரு இமேஜினரி ஃபியர். அகைன் மிமுலஸ்னா நோன் ஃபியர், இது ஒரு இமேஜினரி ஃபியர். ஸோ இந்த மாதிரியான ஃபியர் உங்க வீட்லயோ உங்க பசங்களுக்கோ இருக்கும் பட்சத்துல அந்த காம்பினேஷன்ல இதுவும் ஒரு மருந்தா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லார்ஜ் அப்படின்றது. ஸோ இந்த லார்ஜ் எதுக்குன்னா, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸுங்க. நம்ம போறோம், ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, போர்டு எக்ஸாம் எழுதியே இருக்க மாட்டாங்க, 9th ல இருந்து 10th போயிருப்பாங்க, ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க எனக்கு இதெல்லாம் வராது, என்னால அதை பண்ண முடியாது, அங்கெல்லாம் சூப்பரா படிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னால அங்க போய் காம்படிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வித்ரா ஆகிறதுக்கும், லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், சுத்தமா கான்பிடன்டே இல்லை எனக்கு போறதுக்கு அப்படின்றதுக்கும் இது அவ்வளவு அருமையா பயன்படுது.